மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். டெலிகிராம் தலைமை செயல் அதிகாரி பாவல் த்ரோ பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றிரவு அசர்பைஜானிலிருந்து நாடு திரும்பிய போது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகில் உள்ள பேர்கட் விமான நிலையத்தில் வைத்து பாவல் த்ரோ கைது செய்யப்பட்டார். தீவிரவாத இயக்கங்களுக்கு துணை போவது, போதைப்பொருள் விநியோகம், சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதற்கு டெலிகிராம் செயலி அதிக அளவில் உதவுவதாகவும் அதனை டெலிகிராம் நிறுவனம் எந்த தடையுமின்றி அனுமதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து டெலிகிராம் நிறுவனத்தின் CEO கைது செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 39 வயதான பாவல் த்ரோப் டெலிகிராம் தொடர்பான குற்றங்களுக்காக பிடியாணையின் கீழ் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. டெலிகிராம் என்பது ரஷ்யா, உக்ரைன் மற்றும் முன்னாள் சோவியத் யூனியனின் மாநிலங்களில் பிரபலமான பயன்பாட்டு ஆப் ஆகும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் வெச்சாட் ஆகியவற்றுக்கு பிறகு டெலிகிராம் ஒரு முக்கிய சமூக ஊடக தளமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. த்ரோவ் 2013 டெலிகிராமை நிறுவினார் மற்றும் அரசாங்க கோரிக்கைகளுக்கு இணங்க மறுத்ததால் 2014 ரஷ்யாவை விட்டு வெளியேறினார். இந்தோனேஷியாவில் தொடரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் மழை காலங்களில் அடிக்கடி மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் அந்த நாட்டு மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பல லட்சம் மக்கள் மலைப்பகுதிகளுக்கு அருகில் வசித்து வருவதால் இவ்வாறான காலநிலையின் போது பல உயிர்களும் சேதங்களும் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் வடக்கு மலுகு மாகாணம் ரென்ரோ தீவில் பெய்து வரும் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகின. குறிப்பாக ருவா எனும் கிராமத்தில் உள்ள பல்வேறு குடியிருப்புகள் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. அத்துடன் அங்கு பிரதான சாலை மற்றும் கிராமத்திற்கான தரைவழி தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராமத்தில் உள்ள பல வீடுகள், கட்டிடங்கள் சேற்றில் புதைந்துள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பெய்ரூட்டில் உயர்மட்ட தளபதி பவுஷா கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் முகமாக நேற்று இஸ்ரேலை நோக்கி 320க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் நூற்றுக்கணக்கான கட்சுதார் ராக்கெட்டுகளால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள 11 ராணுவ தளங்களை குறிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தனது தாக்குதலின் முதல் கட்டம் முடிந்துவிட்டதாக அது கூறியது. இது இஸ்ரேலிய முகாம்கள் மற்றும் தளங்களை குறிவைக்கும் கட்டடம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனானில் உள்ள அந்த அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்து லெபனான் குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்தார். நெதன்யாகுவின் அலுவலகமான பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலாண்ட் ஆகியோர் டெல் அவிவில் உள்ள ராணுவ தளத்திலிருந்து நிலைமையை நிர்வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் 48 மணி நேர அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. அத்துடன் தாக்குதலை அடுத்து நிறுத்தப்பட்ட இஸ்ரேல் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்தனர். புர்கினா பாசோ நாட்டில் ஆயுத குழு நடத்திய தாக்குதலில் 200 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் உள்ள புலோவோய நகரம் கயா, இங்கிலாந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாஷாகலோ பகுதியில் மக்கள் குழுக்கள் மீது ஆயுத குழு ஒன்று சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அதன் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் ஆயுதங்களையும் ராணுவ ஆம்புலன்ஸுகளையும் எடுத்துக்கொண்டனர். இந்த தாக்குதலில் 200 பேர் உயிரிழந்ததாகவும் 140 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்-கெய்தாவுடன் தொடர்புடைய ஒரு ஆயுத குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நாட்டில் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அல்-கெய்தா, IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பாடசாலை செல்லும் பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறை காலம் முடிந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு திரும்ப உள்ள நிலையில் நோய் தொற்றுகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தட்டம்மை, இருமல் போன்ற நோய்களுக்கு தடுப்பூசி ஏற்றிக் கொள்வது பொருத்தமானது என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.
தடுப்பூசிகளினால் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நோய்களிலிருந்து தங்களது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. கனடாவிலும் உலகம் முழுவதிலும் தற்பொழுது தட்டம்மை போன்ற நோய்கள் பதிவாகி வரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றுவது முக்கியமானது என கனடிய பொதுச் சுகாதார அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் தெரிவித்துள்ளார். உங்களது பிள்ளைகள் அனைத்து விதமான தடுப்பூசிகளையும் ஏற்றிக் கொண்டுள்ளனர் என்பதனை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நியூ பிராம்னிக் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் சிறுவர்கள் இருமல் போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வெள்ளிக்கிழமை சந்தித்தார். இந்த சந்திப்பு கெய்வில் இடம்பெற்ற நிலையில் இதன்போது புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இந்த புகைப்படத்தை ஜெலன்ஸ்கி தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து இந்தியா உக்ரைன் இடையேயான உறவுகள் மற்றும் பேச்சுவார்த்தையை வலுப்படுத்துவதற்கு எங்கள் சந்திப்பு முக்கியமானது என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு சில மணி நேரங்களில் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட லைக்ஸ்களை பெற்றது. இது அவரது சமூக வலைதள பதிவுகளில் சாதனையாக மாறியிருக்கின்றது. இதற்கு முன்னர் அதிகபட்சமாக அவர் 7.8 லட்சம் லைக்ஸ்களை பெற்றிருந்தார். தற்போது மோடியுடனான புகைப்படம் அதனை முறியடித்துள்ளது. சமூக வலைதளங்களில் அதிக பின்தொடர்பாளர்களை கொண்ட உலக தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி முதலிடத்தில் இருப்பதே இதற்கு காரணமாகும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஜெர்மனியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேரை கொன்றதாக சிரிய நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். குறித்த கத்திக்குத்து சம்பவம் கடந்த 23ஆம் தேதி மேற்கு ஜெர்மனியின் சோசலிங் நடைபெற்ற விசேட நிகழ்வின் போது இடம்பெற்றது. இந்த கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் பலியானதோடு மேலும் 8 பேர் காயமடைந்தனர். மேலும் பலியானவர்கள் 56 மற்றும் 67 வயதான 2 ஆண்கள் மற்றும் 56 வயதுடைய ஒரு பெண் என தெரியவந்துள்ளது. அத்துடன் காயமடைந்தவர்களில் 4 மோசமான நிலையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளதால் இந்த தாக்குதல் ஜெர்மனியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினரும் தேசிய பயங்கரவாத தடுக்கும் பிரிவும் முன்னெடுத்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த தாக்குதலை நடத்தியதாக 26 வயதான சிரிய நாட்டைச் சேர்ந்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜெர்மன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்திற்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனிய பிரதமர் ஓலாப் ஸ்கோப் உட்பட்ட முக்கிய தலைவர்கள் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.